two particles of mass m go around a circle of radius r under the action of mutual gravitational attraction. The speed of each particle respect to the center of mass. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஒரு சர்க்கிள் எங்க ஒரு மாஸ் இருந்திருக்கணும், எங்க ஒரு மாஸ். பைனரி ஸ்டார்ஸ் இந்த கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணும். ட்வின் ஸ்டார்ஸ் பைனரி ஸ்டார். இது டூ பார்ட்டிகல் ஆஃப் ஈக்குவல் மாஸ். இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ். இதோடைய ரேடியஸ் ஆர். ஆர் 2r is the distance. They are revolving. இது மாதிரி ரிவால்வ் ஆகும். அப்போ இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் சென்ட்ரல் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, the speed, இது என்ன வெலாசிட்டில ரிவால்வ் ஆகும். உனக்கு கண்டிஷன் தெரியும். எர்த்த மூன் சுத்துதுன்னா கண்டிஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் should be equal to அதே கண்டிஷன் தான் இங்க. Gravitational force ரெண்டு கடல் இருக்கு attraction. What is the attraction between these two masses? G into 2r the whole square, 4r square will be equal to centripetal force ன்றது ஒரு மாஸ்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ். என்ன ஃபார்முலா? m v squared by r. இது till சென்டர் தான் centripetal force ஆக்ட் பண்ணும். சோ இது ஆன்சர். அப்போ ஒரு m கேன்சல் ஆயிருச்சு, ஒரு r கேன்சல் ஆயிருச்சு. v will be equal to root of gm by 4r. நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுக்கிறப்ப மொத்த லெங்த் எடுப்பேன், ரெண்டு கடல் இருக்க மாஸ். ஆனா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ half the distance தான் எடுக்கணும். ஏன்னா it is a force act on individual masses. ஒவ்வொரு மாஸ்லயும் towards the center of massல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் உள்ள எடுக்கணும். ஏன்னா ரெண்டு அட்ராக்ட் பண்ணுது. ஆனா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ that mass, one mass acting the center of mass of the two system. This is the answer.